கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. ஆம் பிரியமானவர்களே, திக்கற்ற பிள்ளைகள், யாருமே இல்லாத பிள்ளைகள், உதவிக்கு யாருமே இல்லாதவர்கள், தகப்பன் தாயை இழந்த பிள்ளைகள், திக்கற்றவர்களாய் யாருமே உதவிக்கு இல்லாமல் ஒரு அனாதை போல வாழ்வார்கள். அப்படிப்பட்ட பிள்ளைகள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரித்து அவர்களுடைய தேவைகளை நாம் சந்திக்க வேண்டுமாம். விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், கணவரை இழந்த பெண்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? மற்றவர்களுக்கு உதவி செய்கிற, மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிற ஒரு குணம் நமக்குள்ளே இருக்கிறதா? ஆவிக்குரிய நற்கனிகள் நமக்குள்ளே இருக்கிறதா? மற்றவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு பழக்கம் நமக்குள்ளே இருக்கிறதா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நமக்குள்ளே அன்பின் கனி வெளிப்பட்டால் மாத்திரமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்க வேண்டும் என்று. மற்றவர்கள் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை நாம் விசாரித்து நன்மை செய்கிறோமா? அல்லது மற்றவர்கள் படுகிற உபத்திரவத்தை பார்த்து நாம் சந்தோஷப்படுகிறோமா? அன்பு நமக்குள் இருக்கும் என்றால் அநியாயத்திலே சந்தோஷப்படாது, வருத்தத்தோடு இரக்கத்தோடு தயவு காண்பிக்கும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி நன்மை செய்தாரோ அதே போல நாமும் நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். நாம் எப்பொழுது தேவனை ஏற்றுக்கொண்டோமோ நம்முடைய வாழ்க்கையிலே நன்மை செய்ய அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் ஒருபோதும் தீமை செய்யாதபடிக்கு மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவோம். மற்றவர்கள் படுகிற உபத்திரவத்திலே துன்பத்திலே அவர்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், பாதுகாப்பார். ஹல்லேலூயா. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசு இல்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்கிறது, 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ, தேவனால் பிறந்தவர்களாய் மாறினோமோ, நாம் பாவம் செய்யாதபடிக்கு காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். ஆம் பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வருகிற காரியங்களுக்கு, இச்சையான காரியங்களுக்கு, உலக அசுத்தங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு நம்மை நாம் காத்து கொள்ள வேண்டும். தேவனால் பிறந்தவர்கள் தன்னை காத்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாம் பக்தியோடு வாழ வேண்டுமென்றால் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு விலகி நம்மை காத்து கொள்ள வேண்டும். உலகத்தில் காணப்படுகிற பாவங்களுக்கு விலகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பாவத்தை தள்ளி இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடும்போது பக்தி உள்ளவர்களாய் நாம் மாற முடியும். ஹல்லேலூயா. நம்முடைய பக்தியை நாம் காத்து கொள்ள வேண்டும். மாசு இல்லாத சுத்தமான பக்தி என்று வேதம் சொல்கிறது. உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்கிறோமா? அல்லது இந்த உலக பாவங்களிலே விழுந்து கரைபட்டவர்களாய் தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. நாம் பிசாசுக்கு அடிமையாக இருக்க அழைக்கப்படவில்லை. நம் தேவனுக்கு அடிமைகள். நாம் அவருடைய பிள்ளைகள். அவருடைய பிள்ளைகளாய் நீதி உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். எல்லாரும் மனம் திரும்பி பரலோகத்துக்கு செல்வது பிதாவின் சித்தம். ஹல்லேலூயா. ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதனால் அவர் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு காத்து கொள்கிறோமா? தேவனுக்கு முன்பாக பரிசுத்த சந்ததியாக இருக்கிறோமா? தேவன் நம்மை எதற்காக அபிஷேகம் பண்ணினார்? எதற்காக நம்மை பிரித்தெடுத்தார்? நாம் அவருடைய சந்ததியாய் பரிசுத்த ஜாதியாய் வாழ்வதற்காக. பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம். நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்கிறோமா?
இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை அறிந்தவர்களாய் திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிப்போம். அவர்களுக்கு வேண்டிய நன்மைகளை செய்வோம், உதவிகளை செய்வோம். இந்த உலகத்தால் கரைபடாதபடிக்கு உலக பாவங்களுக்கு விலகி நம்மை காத்து கொள்வோம். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். முடிவு பரியந்தமும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. முடிவு பரியந்தமும் பரிசுத்தத்தில் நிலைநிற்போம். முடிவு பரியந்தம் அன்பில் நிலைத்திருப்போம். கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இருக்கும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தையிலே நிலைத்திருப்போம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருக்கு எதிர்த்து நிற்போம். விசுவாசத்திலே உறுதியோடு வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபையே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து வருகிறவரே, மை துதிக்கிறோம் அப்பா. பிரயாணங்களிலே போகும்போதும் வரும்போதும் எங்களோடு கூட இருந்து ஆபத்தான காரியங்களுக்கு விலக்கி எங்களை மீட்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தரே மை துதிக்கிறோம், ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம், எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம் அப்பா. நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரை மை துதிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், உமக்கு விரோதமான செயல்கள் எல்லாவற்றையும் மன்னிங்கப்பா. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் ஒரு விசை கழுவி சுத்திகரிங்க. உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை கொடுங்க. தடைகளை நீக்கி ஆசீர்வதிக்கிற தேவன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குங்க. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ, என்னென்ன வியாபாரங்கள் செய்கிறார்களோ வேலை செய்வதுக்கு ஏற்ற நல்ல பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. சரீரத்தில் உள்ள பலவீனங்களை எல்லாவற்றையும் நீக்கி பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் வெறுமையாய் போகாதபடிக்கு, வீண் செலவுக்கு போகாதபடிக்கு, மருத்துவ செலவுக்கு போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உயர்த்துவீராக. சத்துருக்களுக்கு முன்பாக தலை நிமிரச் செய்கிற தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு முன்பாக தலை உயர்த்துங்கப்பா. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற கர்ப்பத்தின் கனி தடைகளை நீக்கி போடுங்கப்பா. என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்குங்க. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற வெட்கம், அவமானம், நிந்தை எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. மற்றவர்களுக்கு முன்பாக தலை நிமிரச் செய்யுங்கப்பா. அன்னாலை ஆசீர்வதித்த தேவன் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. கர்ப்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்தி கெஞ்சி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை தொடுவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும் அப்பா. சரீரத்தில் உள்ள எல்லா பலவீனங்களும் மறைந்து போகட்டும். என் தேவன் சுகப்படுத்துகிறவர், என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை கட்டளையிடுவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. சோர்ந்து போன உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதித்து உடைய கிருபையினால் நிரப்புங்கப்பா. உடைய இரக்கங்களினால் நிரப்புங்க, உடைய அன்பினால் நிரப்புங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் தரித்திர நிலைமையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா தரித்திர நிலைமைகளும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால செழிப்புள்ளதாய் மாறட்டும் அப்பா. ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டுவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீரே உதவி செய்ய முடியுமாப்பா. மனுஷனுடைய உதவி விருதா என்று வேதம் சொல்லுகிறது.
உம்முடைய கரத்தினால் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, பிள்ளைகளை பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களை கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா காபா ரே ஷேக்கே லே தேனே மாக்கரபா ரீ ஆக்கோபோர சாந்தர் அதன ஹதரபலா ரீ காபார ஷலதனம ஹதரபலா. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத கிரியைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். குடும்பத்திலே சமாதானத்தை கொடுங்க. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். இந்த குடும்பங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மறுபடியும் இணைக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். சிந்திய இரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதான ஆளுகையை செய்யட்டும். அப்படியே கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போகிற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்கப்பா. அதிகாலையில் எழுந்து நம்முடைய சமூகத்திலே காத்திருக்க புது கிருபையில பெற்றுக்கொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படி இரத்த கோட்டைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இப்படி கிருபைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இப்படி மகிமைக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இப்படி ஆளுகைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.